வெல்கம் டு பிகேஜி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காய் போட்டா சாம்பார். ஸோ அதுக்கு வந்து குக்கரில் வந்து துவரம்பருப்பு எடுத்து போட்டுருங்க, போட்டு கழுவிடுங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆயிலுக்கு லைட்டாக இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லியும் அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடரையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிடுங்க, கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஒரு 3 to 4 விசில்ஸ் வர வரைக்கும் என்ன பண்ணிடுங்க, குக்கரில் வச்சுருங்க. வச்சு அதை க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 to 4 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் புளி வந்து நம்ம ஊற வச்சுருப்போம் ஒரு 10 to 15 மினிட்ஸ். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன நமக்கு இன்னும் தேவைன்னா ஆனியனு, டொமேட்டோ, கேரட்டு, கறி லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸ் தேவை. அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் தேவை. அதுக்கப்புறம் பிரிஞ்சால், அப்புறம் வந்து கார்லிக் தேவை. அதுக்கப்புறம் வந்து ராக் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் தேவை. ஸோ ஒரு பேனில் என்ன பண்ணுறீங்க, எண்ணெய் ஊற்றி இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்குங்க. அப்போ லாஸ்ட்டில் கொதிக்கும் போது போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாம்பாரில். ஸோ நல்லா வதக்கி நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அந்த குக்கர் என்ன பண்ணுறீங்க, எடுத்து வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சால், அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அவரைக்காய், பீன்ஸ் இருந்தாலும் பீன்ஸ் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க விடாமல். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வதக்குங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த ரெண்டுத்தையும் புளியும் துவரம்பருப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வர டைமில் அந்த வெண்டைக்காவை வதக்கி வச்சுருவோம் பாருங்க, அந்த வெண்டைக்காவை அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் லைட்டாகவே ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் கொதிச்சவங்க கொத்தமல்லி போட்டு முடிச்சிடுங்க. ஸோ சுவையான சாம்பார் ரெடி.